இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருக குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாக இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு. அப்ப ஆண்டவருக்கு பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோமா? எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒன்றுமே மறைத்துக் கொள்ள முடியாது ஆண்டவர் பார்வையில. அல்லேலூயா. பைபிள்ல சொல்லி இருக்கிறது, ஒரு மனுஷன் அவன் யோசிக்கிறதே ஆண்டவருக்கு ஒண்ணு சொல்றாரு. அல்லேலூயா. சீசர்கள் கூடி பேசுகிறத, அவங்க யோசிக்கிறத, அவங்க ரகசியம் பேசுற காரியங்களை ஆண்டவங்க எடுக்கிறாரு, பரிசியாவை வெளிப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நாம் எல்லாருமே ஆண்டோட கருத்திலேயே இருக்கிறோம். அப்ப நம்முடைய சிந்தைகள் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டுக்கு தெரியும். நம்முடைய யோசனைகள் எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டுக்கு தெரியும். பாருங்க, 12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாகும். அப்ப ஆண்டுக்கு வார்த்தையில என்ன இருக்கு? அப்போ இந்த ஜீவ வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த மனுஷனை மீண்டுமாக உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மனுஷனை என்ன பண்ணுகிறது? மீண்டுமாக அந்த வசனம் உயிர்ப்பிக்கிறது. யோபுல ஒரு வசனம் உண்டு, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோபுல அந்த அந்த வேர் பட்டு போனாலும் யோபு 14 ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையத்தாகி அடிக்கத்தட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர் வாசனால். பாருங்க, ஒரு மனுஷன் நான் இனி பிழைக்கவே மாட்டேன், இனி என்னால் எழுந்திருக்க முடியாது, என் குடும்பம் இதோட நசிச்சு போய்விட்டது என்று சொல்லி நாம் நினைத்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இனிதான் உனக்கு வாழ்க்கையே இருக்கிறது. அல்லேலூயா. இனிதான் உன் வாழ்க்கை ஆரம்பம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் சொல்லுகிறோம், இனி என்னால் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே கூடாது. ஆனால் ஆண்டு சொல்றாரு, என்னால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அங்கே சொல்லப்படுகிறது, அந்த வேர் நினைச்சுதான் வெட்டி, அந்த மரம் வெட்டி போடப்பட்டாலும் வாசிக்க வேண்டும். அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அது இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அடிக்கட்டு மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையால் மீண்டும் அது துளிர்த்து, எப்படி போல? அது பட்டு போற மரத்தை போல இல்லை, எப்படிப்பட்ட மரம் போல? இளம் மரம் போல். அல்லேலூயா. அல்லேலூயா. அத பைபிள்ல சொல்லி இருக்குது, உன் வயது திரும்ப வாழ வயது போல் மாறும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல. பாருங்க, நம்ம நினைக்கிறோம், இனி என்னுடைய குடும்பம் முடிஞ்சு போச்சு, இனி என்னால் எழுந்திருக்க முடியாது, எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது, இந்த கட்டிலிருந்து வெளியே வரவிட முடியாதுன்னு சொல்லி நம்முடைய யோசனைகள் இருந்தாலும், இந்த வசனம் அந்த கட்டுகளை அறுப்பதற்கு இந்த வசனத்துக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. அதான் இங்க சொல்லப்படுகிறது. இந்த வசனம் எப்படிப்பட்டதா? இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கருக்கானதாயும் ஆத்மாவையும் கணுக்களையும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. ஊனு சதை. அல்லேலூயா. அப்ப சதையில உண்டாகிற பலவீனங்களை, சதையில பிசாசு போடுகிற கட்டுகளை எல்லாம் உடைக்க வல்லதுதான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் இறுக பிடித்து கொள்ளணும். இந்த வார்த்தைக்கு என்ன உண்டு?
அத பைபிள் சொல்லப்படுகிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் மனுஷன் பிழைப்பான். அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு மனுஷனை எழுத பண்ணும். அந்த வார்த்தை அந்த மனுஷனை நிச்சயம் காலூன்றி நிற்கப்படும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள கடந்து வர என்ன நடக்குமா? வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க, 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், சாரி 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள அப்படி எப்படி வசப்படுகிறாரா? அந்த வார்த்தை, அப்ப தேவனுடைய வார்த்தை தான் நம்ம சரீரத்துல மாம்சமாக மாறுகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை ஜென்ம மாம்சத்தை மாற்றி தேவனுடைய மாம்சமாக மாற்றுகிறது. தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய பாரம்பரிய மனுஷனை மாற்றுகிறது. ஜென்ம மனுஷனை என்ன செய்கிறது? மாற்றுகிறது. அல்லேலூயா. ஜென்ம மனுஷனை மாற்றி அவரை யாராக மாற்றுகிறதா? ஆவிக்குரிய மனுஷனாக மாற்றுகிறது. அல்லேலூயா. பாருங்க, ஜென்ம மனுஷன் பைபிள்ல சொல்லி இருக்கிறது. 1 கொரிந்தியர் வசனம் உண்டு. முந்தின மனுஷன் ஜென்ம மனுஷன், பிந்தின மனுஷன் தான் ஆவிக்குரிய மனுஷன். அப்படி வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர்ல ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். அப்படியே முந்தின மனுஷனாகி ஆதாம் ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. போதும். பாருங்க, முந்தின மனுஷன் ஜென்ம சரீரம், பிந்தின மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன். அப்போ ஜென்ம சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமாக மாற்றுகிறதா தேவனுடைய வசனம். அல்லேலூயா. ஜென்ம சரீரத்தை ஆவிக்குரிய மனுஷனாக மாற்றுகிறது. ஜென்ம சுபாவத்தை ஆவிக்குரிய சிந்தையாக மாற்றுகிறதா தேவனுடைய வசனம். அல்லேலூயா. அப்ப ஜென்மத்தை மாற்றுகிறது, ஜென்ம சுபாவத்தை மாற்றுகிறது. பிசாசு நமக்கு விரோதமாக எழுதியிருந்த கையெழுத்துக்களை குலைத்து தேவனுடைய ஆவிக்குரிய மனுஷனாக ஒரு மனுஷனை மாற்றுகிறதா தேவனுடைய வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் எப்படி இருக்கணும்? ஒரு மனுஷன் பாக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. நேற்று தினத்துல நான் சொன்னேன், ஒரு மனுஷன் சாப்பிடாம என்ன செய்ய முடியாது? உயிர் வாழ முடியாது. தண்ணி குடித்து சில காலம் உயிர் வாழலாம் இல்ல? தண்ணி குடித்து சில காலம் உயிர் வாழலாம். ஆனா அவனுடைய வாழ்க்கை அது முடிவு வரைக்கும் கொண்டு போக முடியாது. போக முடியுமா? 1 மாசம் 2 மாசம் ஜீவிக்கலாம், இல்லைன்னா ஒரு 6 மாசம் ஜீவிக்கலாம் இல்ல? அல்லேலூயா. நம்ம இதுல பாக்குறோம்ல, அந்த பட்டினி பட்டியல இருக்கிற நாடுகளுடைய மனுஷனுடைய நிலைமை பார்க்குறீங்களா? எப்படி இருக்கிறான்? பட்டினினால செத்து போன ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆகாரம் இல்லாம பட்டினினால செத்து போகிற ஜனங்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆகாரம் இல்லாத ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் தெரிஞ்ச முடியாது, ஜீவிக்க முடியாது. அதே மாதிரி வசனம் இல்லாமல் ஒரு மனுஷனால் இந்த உலகத்தில் தெரிஞ்ச முடியாது, ஜீவிக்க முடியாது. இந்த உலகத்தின் கேட்டுக்கு ஒரு மனுஷன் தப்பணும்னு சொன்னா அவனுக்கு வசனம் வேணும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் கேட்டுக்கு ஒரு மனுஷன் தப்பணும்னு சொன்னா அவனுக்குள் ஆவியானவர் அசைவாடணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படணும். வசனம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த வசனம் உள்ளுக்குள்ளே கடந்து வந்து அது வேலை செய்யணும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் ஆகாரம் கடந்து போய் என்ன செய்கிறது? அது வேலை செய்கிறது. அந்த மனுஷனை ஒரு மனுஷனாக, ஒரு பிள்ளையை ஒரு மனுஷனாக மாற்றுகிறது போல இந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து போய் அந்த மனுஷன் செய்யணுமா? அந்த பிள்ளையை என்ன மனுஷனாக மாற்றணும். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லியிருக்கிறது, நாம் எது வரைக்கும் வளரணுமா? கிறிஸ்துவின் தலையோட வளரணும். அல்லேலூயா. கிறிஸ்துவின் தலை எங்கே இருக்கிறது? வேதம் சொல்கிறது, அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவராயிருக்க. அப்ப ஆண்டவருடைய தலை எங்க இருக்கு? வானாதி வானங்களுக்கு மேலாக இருக்கிறது. அப்ப நம்ம எது வரைக்கும் வளரணும்? நம்ம எது வரைக்கும் வளரணும்?
பரலோகம் வரைக்கும் வளரணும். எங்க வரைக்கும்? பரலோகம் வரைக்கும் வளரணும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு எதிரிக்கு வளர்ந்திருக்கிறோம். எதிரிக்கு வளர்ந்திருக்கிறோம். நம்ம ஆவிக்கு திறக்கப்படணும். அல்லேலூயா. பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் 3ஆம் 4ஆம் மாதம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எது வரைக்கும்? 3ஆம் 4ஆம் பாருங்க, பவுல் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரு. நம்ம எதிரிக்கு வளர்ந்திருக்கிறோம். ஆனா அவன் சொல்றான், இதுக்கு ஒண்ணு நான் தகுதி அற்றவன்னு சொல்றாரு பவுல். அல்லேலூயா. இன்னைக்கும் நாம 3ஆம் 4ஆம் மாதத்துக்கு மேலாக நம்மளோட சரீர வளர்ச்சி சொல்லல, நம்மளோட ஆவிக்கிற வளர்ச்சி எங்க சொல்லுகிறது. அல்லேலூயா. சரீரம் இன்னைக்கு நம்மளோட சரீர வளர்ச்சி அடைகிறது அல்ல, ஆவிக்கிற மனுஷன். இந்த மாம்ச மனுஷனுக்கு ஒரு அளவு இருக்கிறது. எத்தனை அடி? 5.5 அடி இல்ல ஒரு மனுஷனுடைய வளர்ச்சி. 6 வச்சுக்கலாம் இல்லையா? பூமியில உயரமான மனுஷர்கள் ஒரு 6.5 அடி இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு மேல ஒரு மனுஷன் வளர முடியாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, ஆவிக்கிற மனுஷன் 3ஆம் 4ஆம் மாதங்களுக்கு மேலாக வளரணும். அல்லேலூயா. அப்படி வளர்ந்தாதான் நம்ம யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைகள்? ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஏன் அந்த வளர்ச்சி காட்டுகிறோம்னா, நமக்கு தரிசனங்கள் வெளிப்படணும். எங்க இருந்து வெளிப்படணும்? பரலோக தரிசனம் வெளிப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோக தரிசனங்கள் வெளிப்படணும். அல்லேலூயா. இன்றைக்கு காலையில 4:30 மணி எழும்பி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இன்றைக்கு தேவையான வசனங்களை தரணும். இன்றைக்கு இப்படி 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான இன்னும் 3 வருவாங்க இருந்துச்சு, அவங்க வரல. அப்போ அதற்கான வசனங்களை எனக்கு தரணும் ஆண்டவர். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப தரிசனங்களை எனக்கு காட்டுறாரு. நிறைய ஆட்கள் வரல மாதிரி காட்டினார். நான் எங்கே அப்படி ஒன்றும் காணல. நிறைய பேர் உட்காந்து. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த இடத்துல யார் இருக்கிறது? தேவன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க வசனங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு. அல்லேலூயா. இந்த இடத்துல உலாவும்படியாக வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த இடத்துல தேவன் அசைவானது இருக்கிறது. தேவ ஆவியானவர் வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. பைபிள்ல பாருங்க, யாக்கோபு தன்னந்தனியாக விடப்பட்டு அவன் ஒரு வனாந்தரமான இடத்துல தனியாக தங்கும் பொழுது அங்க யாரு இறங்கி வருவது? தேவ தூதர்கள் ஏணியில ஏறுகிற இறங்குகிற இடமாக அன்று காட்சி அளிக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபே, நீ தனிமே அல்ல, உன்னை கூட இத்தனை தூதர்கள் இருக்கிறாங்க. காலையில் இளவனோடு சொல்றான், இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்று வெள்ளைன்னு சொல்லி அந்த இடத்தை அவன் பிரதிஷ்டை பண்ணுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரி இந்த இடத்துல யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிற இடத்துல பாடுகள் உண்டு. அல்லேலூயா. ஆனா மாம்சம் இருக்கிற இடத்துல பாடுகள் இல்லை. ஆவியானவர் இருக்கிற இடத்துல என்ன உண்டு? பாடுகள் உண்டு. அல்லேலூயா. மாம்சம் இருக்கிற இடத்துல, உலக சிந்தை இருக்கிற இடத்துல பாடுகள் கிடையாது. ஏன்னா உலகம் அவங்களுடையது. அல்லேலூயா. ஆண்டவர் அநேக இடத்துல கேட்கிறாரு, ஆண்டவர் இடத்துல வந்து இருக்கிறவங்க கேட்கிறாரு, நீங்க ஏன் என்ன துன்பப்படுத்துறீங்க, ஏன் என்ன நெருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நீங்க ஏன் என்ன வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க? அப்போ பாரு, அப்போ இயேசு கிறிஸ்துவ எப்பொழுதுமே ஒரு கூட்டம் ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டே இருக்கிறாங்க. அந்த நெருக்கத்திலிருந்தெல்லாம் அவர் தன்னை எப்படி பாதுகாத்து கொண்டாரா? வனாந்தரமான இடத்துல போய் தன்னை தனிமையாக முழங்கால் படி போட்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்முடைய ஜெபங்கள் யாரை நோக்கி ஜெபிக்கணும்? யாரை நோக்கி ஜெபிக்கணும்? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் வருகிற நெருக்கத்துக்கெல்லாம் என்னை தப்பு வைக்கணும். இந்த உலகத்தில் வருகிற கேட்டுகளுக்கெல்லாம் என்னை தப்பு வைக்கணும். இந்த உலகத்தில் வருகிற பாவத்துக்கு சாபத்துக்கெல்லாம் நீங்களாக்கி என்னை விடுவித்தணும், என்னை பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தை ஜெபிக்கணும். வசனத்தை இறுக பிடித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் தான் எனக்கு நமக்கு என்னது? தேவனுடைய வசனம் தான் என்னது? நமக்கு பாதுகாப்பானது. தேவனுடைய வசனம் தான் நமக்கு ஜீவனானது. தேவனுடைய வசனம் தான் நமக்கு பலன் தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷன் என்ன செய்கிறதா? சொல்லுங்க, என்ன செய்கிறது? பாருங்க, இந்த விதைகள் இருக்குல்ல, அந்த விதைகளை கொண்டு விதைக்கிறாங்க. அந்த விதை தரையில விழுந்து செத்தாத நிச்சயமா அது பலன் கொடுக்கும் இல்ல? ஒரு விதையை, உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை, அந்த விதையை கொண்டு விதைக்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விதையை நீங்க என்ன செய்யுங்க, அப்படியே அந்த துளுத்து இருக்குல்ல, துளுப்ப அப்படியே தூக்கி பாருங்க, அதுல என்ன இருக்கும்? அதுல என்ன இருக்கும்? அந்த விதை அதுல ஒட்டி இருக்கும். அது எப்படி இருக்கும்? வெடித்து கீறி ஒன்றுக்கும் கொள்ளாம இருக்கும். அல்லேலூயா.
ஆனா அது ஒரு பலனை கொடுத்து விட்டு சாகிறது. அல்லேலூயா. அதிலிருந்து ஒரு புதிய மேனி வெளிப்படுத்தி விட்டு அது சாகிறது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் தேவன் அனுப்பின வசனம் அதை வாய்க்க பண்ணணும். ஆண்டு நமக்குள்ள அனுப்பியிருக்கிற வசனம் அது அப்படியே செத்து போக கூடாது, அது பலத்தை கொடுத்து விட்டு சாகணும். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்திருக்கிற வசனம் திருப்பி போக கூடாதான், அது நமக்கு பலன் கொடுக்கணும். எப்படி பலன் கொடுக்கணும்? 1, 30, 100 நிச்சயமா பலன் கொடுக்கணும். பாருங்க, ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து நடந்து போறாரு, அப்படி அண்ணாந்து பார்க்கிறாரு, வளர்த்த பார்க்கிறாரு, அது என்ன இல்லை? கனிகள் இல்லை. அல்லேலூயா. அதை பார்த்து ஆண்டவர் பண்றாரா? சபிக்கிறாரு. இன்னொரு இடத்துல போகும்போது ஒரு மரத்தை பார்க்கிறாரு, உடனே சீசர் ஓடி வந்து சொல்றாங்க, ஆண்டவர் இது இருந்துச்சு கூடாது, சபிக்க கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம்? நாங்க எரிகளை போட்டு அதுக்கு நாங்க உரங்களை போட்டு அது பலன் கொடுக்குமா என்று பார்ப்போம். ஒருவேளை பலன் கொடுக்காமல் இருந்தால் அதை என்ன செய்யலாம்? விட்டி போடலாம். அல்லேலூயா. அதுக்கு அது அவர் மரத்தை குறித்து சொல்றாரு, யாரை சொல்றாரு? நம்மை குறித்து. அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டபடியாக வசனத்தை நிற்கும்படியாக ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு அநேக வாய்ப்புகளை கொடுக்கிறாரு, அநேக சந்தர்ப்பங்களை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டபடியாக மனம் திரும்பும்படியாக பரலோகத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக ஆண்டவர் சந்தர்ப்பங்களை தருகிறாரு. ஆனால் சந்தர்ப்பங்களை என்ன செய்கிறோம்? உதறி போட்டுக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள்ல பாருங்க, 10 முறைக்கு மேல யாரெல்லாம் சோதித்தார்களோ அவர்களால் எங்க போக முடியல? கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. அல்லேலூயா. 40 வருஷம் அவங்களுக்கு பாடுகள் நிறைந்ததான அந்த அனுபவங்கள் இருந்தது. ஆனா அந்த பாடுகளில் பைபிள்ல சொல்லி இருக்கிறது, 2 பேர் எங்க இருக்கிறாங்க? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறாங்க. அதான் சொல்லப்படுகிறது, இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அந்த 2 பேரும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறாங்க. அந்த நாட்களில் இருந்த ஜனங்களில் தப்புவிக்கப்படுகிற 2 பேர்கள் மட்டும்தான். யாரெல்லாம்? அந்த யோசுவாவும் காலை மட்டும்தான் தப்பிக்க, மீதியாக செத்து போகுது. அந்த அவனுக்கு கூட அந்த ஆட்கள் செத்து போறாங்க. அவங்க சந்ததியில போய் சுதந்திரிக்கிறது. ஆனா யோசேப்பு காலை பாதையில் சுதந்திரிக்கிறாங்க. அல்லேலூயா. அவனுக்கு கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் நினைச்சாங்க, செத்து போறாங்க. அல்ல, காரணம் என்னது? அவங்களும் ஆசிரியப்பு கூடாரத்தில் இருந்திருந்தா அவங்க முறுமுறுத்திருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இவங்க ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு மோசேக்கு பிரகமிக்கிறாங்க. மோசே, எங்களுக்கு தண்ணீர் வேணும், மோசே எங்களுக்கு இறைச்சி வேணும், மோசே எங்களுக்கு கொமட்டிக்காய் வேணும், மோசே எங்களுக்கு அப்பம் வேணும் அப்படின்னு மோசைக்கு பின்னாடி நின்று மோசையை இடர பண்றாங்க. அல்லேலூயா. மோசைகளை சும்மா இருக்கல, மோசை என்ன பண்றாங்க? இடர பண்ணி மோசை எங்க போடல? கானானுக்குள்ள போக கூடல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அவரை கானானை பார்க்க வைக்கிறார். அல்லேலூயா. கானானை எல்லாம் காட்டி கொடுத்துட்டு மலை உச்சியில கொண்டு போய் அதை காட்டி கொடுக்கிறார். ஏன்னா மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. அவனை போல சாந்த குணமுள்ள மனுஷன் பூமியில் இல்லைன்னு சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த மோசே கூட இடர பண்ணாங்க. அதே போல இன்றைக்கு நம்மளையும் இந்த உலக நிச்சயம் இடர பண்ணி கொண்டே இருக்கோம். இந்த இடர்களுக்கெல்லாம் தப்பணும்னு சொன்னா ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை விட்டு நிச்சயம் பிரியாம இருக்கணும். தேவனுடைய சமூகத்தை மட்டும் நாம் வாஞ்சிக்கணும். தேவனோடு கூட மட்டும் நாம் தொடர்பு வைக்கணும். அல்லேலூயா. உலகத்தின் பேச்சுக்களை இடம் கொடுக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? பாடுவோம் இல்ல, தேனிலும் மதுரமாம், தேனிலும் மதுரமாம் இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? தேனிலும் மதுரமான. அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை என்ன செய்யணுமா? இந்த தெளித்தேனிலும் மதுரமானது, தேன் கூட்டில் ஒழுகிறதான தெளித்தேனிலும் மதுரமானது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அது ருசித்து பார்க்கிறவங்களுக்கு தான் விஷயம் தெரியும். அல்லேலூயா. அந்த பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா. சாப்பாடு எல்லா சாப்பாடும் ஒவ்வொரு ருசி இருக்குல்ல. அல்லேலூயா. ஒவ்வொரு சாப்பாட்டையும் ஒரு ருசி இருக்கிறது போல அந்த ஆராதனை ருசி உண்டு. அல்லேலூயா. என்ன உண்டு? ஆராதனை ருசி உண்டு. அல்லேலூயா. அதை ருசித்து பார்க்கணும். எதனால் ருசித்து பார்க்கணும்? ஆவிக்குரிய நாக்கினால ருசித்து பார்க்கணும். அல்லேலூயா. என்ன நாக்கினால? ஆவிக்குரிய
நாக்கினால. அல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த வெளிப்புறம் ஒரு மனுஷன் இருக்கிறானே, இதே மனுஷனை போல ஒரு மனுஷன் உண்டு. அதற்கு பேர் என்னது? ஆவிக்கிற மனுஷன். அந்த மனுஷனுக்கு இந்த அவயங்கள் இருக்கிறது போல எல்லா அவயங்களும் உண்டு. எல்லா அவயம் உண்டு. காது உண்டு, மூக்கு உண்டு, கண்ணுண்டு, வாவுண்டு, எல்லாம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு இந்த வசனத்தை கொடுத்து அந்த மனுஷனுக்கு திருப்தி அடையணும். அல்லேலூயா. ஆவிக்கிற மனுஷனை திருப்தி அடைய வைக்கணும். அல்லேலூயா. வசனங்களை கொடுக்கணும், தண்ணீரை கொடுக்கணும், அபிஷேகத்தை ஊற்றணும். அல்லேலூயா. என்ன பாடுறோம்? முழங்கால் அளவு போதாதையா. அது எதை குறிக்கிறது? தண்ணீரை குறிக்கிறது, அபிஷேகத்தை குறிக்கிறது. முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி எரிஞ்சிடமா மூழ்கணும். அல்லேலூயா. அது ஆற்றுல அந்த தண்ணீர்ல குளிக்கிறவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆற்றுல குளிக்கிறவங்களுக்கு தெரியும், குளத்துல குளிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த தண்ணீர்ல இறங்கி சிலவங்க தண்ணீர்ல இறங்கி நீந்தி இல்லாம கரையாட மாட்டாங்க. நீந்தி பழக்கம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? இறங்கி ரெண்டோட அங்கோட்டு கூட நீந்தி கூட தெரிஞ்சுவாங்க. அப்ப அதான் ஒரு சுகம் அவங்களுக்கு, குளிக்க போறவங்களுக்கு. அல்லேலூயா. அதே மாதிரி ஆராதனை அப்படிதான். ஆராதனையை நாம் திருப்தி அடையணும். ஆராதனை என்பது நம்மை திருப்திப்படுத்துகிறது, ஆவிக்கிற மனுஷனை பலப்படுத்துகிறதான் ஆராதனை. அல்லேலூயா. அப்போ அந்த ஆவிக்குரிய மாம்சத்தில் இருக்கிற கட்டுகளை அறுக்கிறது தான் ஆராதனை. அல்லேலூயா. மனுஷனுக்கு மேல கட்டப்படுகிற கட்டுகள், வன்கண்ணு நாவிகள், எரிச்சல் நாவிகள், பொறாமை நாவிகள், இந்த 6 நாள் கட்டப்படுகிறதை 7ஆம் நாள்ல உடைக்கிறது, 1ஆம் நாள்ல உடைக்கிறது. அல்லேலூயா. வாரத்து 1ஆம் நாள்ல தேவனுடைய அதான் முதல்ல ஆராதனை வச்சிருக்கிறது, 2வது பிரசங்கத்தை வச்சிருக்கிறது. அல்லேலூயா. ஆராதனையில கட்டுகளை உடைச்சு கொண்டு இருந்தாதான் அடுத்து நினைச்சுவாங்க வசனங்களுக்கு அவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? முதல்ல வசனத்தை கொடுத்தா அந்த 6 நாளோட போராட்டத்துல நினைச்ச மாட்டாங்க, வசனங்களை கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. வசனம் நினைச்ச உள்ள போகாது. அதனாலதான் முதல்ல ஆராதனை கொடுக்கிறது. ஆராதனை கொடுத்து அவங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆன பிறகு கட்டுகளை உடைச்சு அந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் வந்த பிறகு தான் நினைக்கிறாங்க அடுத்து வசனம் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை கொண்டு ஒரு வாரம் பாதுகாத்துக் கொள்ளணும் தன் ஆவிக்கிற மனுஷனை. அல்லேலூயா. ஆவிக்கிற மனுஷனை மாத்திரமல்ல, அந்த நம்முடைய மாம்சத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. ஆவிக்கிற மனுஷனை மட்டும் பாதுகாக்கிறதல்ல, நம்முடைய வெளிப்புறமான மனுஷனை என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி பாதுகாத்துக் கொள்ளுகிறதா உண்மையான மனுஷன். அல்லேலூயா. பைபிளில் சொல்லப்படுகிறது, எல்லோரும் சபை கூடுதலை விட்டு விடுவது போல நீங்கள் சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். அப்ப வாரத்துக்கு வார விஷயமா தேவனுடைய சமுதாயம் ஆராதிக்கணும். அநேக சபை கூட விட்டு விடுவார்கள், அநேக தேவனுடைய சமுதாயம் போகிறது இல்லை. அப்ப நாம் தேவனுடைய சமுதாயம் கடந்து போகணும், தேவன் ஆராதிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமுதாயம் ஒன்று கூடணும், ஒன்று கூடி தேவன் ஆராதிக்கணும். அல்லேலூயா. புதிய பாட்டு காலத்து அப்போஸ்தலரை பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒரு மனமாக வந்து கூடுற வேளையில்தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? அவங்க மத்தியில இறங்கி அவர்களை பலப்படுத்தி நிற்க வைக்கிறார்கள். அல்லேலூயா. அப்பதான் அவங்களுக்கு தைரியம் உண்டாகிறது. அது வரைக்கும் பயந்து வலித்துக் கொண்டிருந்தார அந்த ஜனங்கள் அவங்க ஒன்று கூடி 120 பேர் இருக்கிறாங்களா அந்த மேல் வீட்டறையில அவங்க கூடி இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டு அவங்களை பலப்படுத்துகிறாரு. பலப்படுத்தி அந்த இடத்துல பேதுரு யோவானும் தைரியம் எழுப்பி நிற்கிறாங்க. அந்த பேதுரு யோவானும் ஒரு இடத்துல சொல்லுறாங்க, வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தாலே எழும்பி நட. அங்க ஒரு மாம்சமான வார்த்தை வெளிப்படல, அந்த வெளிப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆவிக்குரிய வார்த்தை தான் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. என்ன இல்ல, வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். என்ன இருக்குது? தேவ ஆவியானவர் அங்க இருக்கிறாரு. அப்போ அந்த ஆவியானவர் உள்ள புறப்பட்டு போய் அந்த கரடு முரட்டுகளை எல்லாம் படிச்சான், சமமாக்கி போட்டது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கரடு மரடுகளை மாற்றுகிறதா தேவனுடைய வசனம், தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான வார்த்தைகள் இன்னைக்கு எங்க இருக்கு? நம்ம கரண்ட்லாண்ட் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த புஸ்தகத்தை கையில வைத்து விட்டு பாருங்க, சிலவங்க கையில வாட்சி கட்டியிருப்பாங்க, அந்த அவசரத்தை படவட்டத்தை கட்டிட்டு வாட்சி தேடுவாங்க, கடைசி செஞ்சுவாங்க கையில இருக்கு அப்படின்னு. அதே மாதிரிதான் கையில வேதாகமத்தை வைத்திருக்கிறாங்க, அதுல பொக்கிஷம் இருக்கிறது, அதுல எல்லா ஆகாரம் இருக்கிறது, அதுல எல்லா காரியம் இருக்கிறது. இதை வைத்து விட்டு சமாதானத்துக்கு ஓடி கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. அப்ப சமாதானம் எங்க இருக்கு? இங்க இருக்கிறது. தேவனுடைய வசனங்களை ஆராய்கிறதுனால நமக்கு என்ன உண்டு? நற்புத்தி உண்டு.
அல்லேலூயா. இங்க இருக்கிறது இந்த ஆகாரத்தினால நாம் திருப்தி ஆகணும், இந்த வார்த்தையினால் திருப்தி ஆகணும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலேயும் ஒரு மனுஷன் திருப்தி ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு மனுஷனை ஜீவகாலம் எல்லாம் அவனை பாதுகாக்கும். அல்லேலூயா. அப்ப நம்மை பொல்லாங்குக்கு பாதுகாக்கும், நான் போகிற வழிகளிலே பாதுகாக்கும். பாருங்க, ஒரு மனுஷன் வீட்டில் இருந்து போகிறான், ஒரு வாகனத்திலே போகிறான். ஆனா எவ்வளவு இடங்கள் என்ன உண்டாகிறது, கேடுகள் உண்டாகிறது, மரணங்கள் சம்பவிக்கிறது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நம்மை என்ன சுகபத்திரத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. எப்ப பேப்பர் திறந்து பார்த்தாலும் அங்க ஆக்சிடென்ட், இங்க ஆக்சிடென்ட், அங்க செத்து போன, இங்க செத்து போன, அப்படிதான் பேப்பர்ல வருகிறது. அப்படிதானே? அல்லேலூயா. ஆனா இவருக்கு எல்லாம் இடையில ஆண்டவரை என்ன செய்கிறாரு, சுகபத்திர பாதுகாத்துக்கிறது. நாம் செய்கிற நீதின்படி அல்ல, அவருடைய இரக்கங்கள். அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. ஏன் தாங்குறது சொன்னா, எப்படியாவது மனம் திரும்பணும், எப்படியாவது வசதிகள் இருக்கணும், எப்படியாவது பரலோகத்தை கடந்து போகணும் என்கிற ஆண்டவருடைய அந்த வாஞ்சை நிமித்தமாக நாம் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அல்ல நம்முடைய புண்ணியங்கள் அல்ல. அல்லேலூயா. அதனால ஆண்டு கொடுத்திருக்கிற நாட்களை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளணும். ஆண்டு கொடுத்திருக்கிற நாட்களை உபயோகப்படுத்தணும்னு சொன்னா கடைசி நாட்கள் வயசு தெரிகிறது. கடைசி நாட்கள் நிச்சயமா ஒரு பாட்டு பாடல, காலத்தை அறிந்து வாழாவிடல கண்ணீர் விடுவாய் பாட்டு இல்ல, காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடல் கண்ணீர் விடுவாய். அப்போ காலத்தை அறியணும். அல்லேலூயா. உன் வாலிபத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப நாட்கள் யாரு கூடாது, ஆண்டருடையது. அல்லேலூயா. வாலிப நாட்கள் ஆண்டருக்கு கொடுக்கணும். நாம் மரித்தாலும் இயேசுவுக்காய், ஜீவித்தால் இயேசுவுக்காய், இந்த உலகத்தில் ஜீவிக்கிறது இயேசுவுக்காய்னு சொல்லி ஆண்டருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜீவனை நாம் ரட்சிக்கணும்னு விரும்பினா அதை இழந்துவோம். அதை தேவனுக்கு இழந்தாதான் அதை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணும் பொழுதுதான் அந்த ஜீவனை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவனுக்கு இழக்கணும், தேவனுக்கு ஜெபத்தில் இழக்கணும், வசனம் படிக்கிறது நேரங்களை செலவிடணும், ஜெபிக்கிறது நேரங்களை செலவிடணும். அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு நம்மளை செலவிடுகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பைபிள் சங்கீதம் சொல்றாரு, தேவன் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும். அப்படிதானே சங்கீதமோ அப்போ சொல்றாரு, ஏதோ ஒரு ஆள் சொல்றாரு சங்கீதம் இல்ல. அப்போ தேவன் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும், புதிய பாட்டில் வரும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் அன்பை விட்டு ஒருவரால் நம்ம நினைச்ச முடியாது. பவுல் சொல்றாரு நீங்க. அப்ப தேவன் அன்பை விட்டு நம்ம யாரும் நினைச்ச முடியாது, பிரிக்க முடியாது. அல்லேலூயா. தேவன் அன்போடு தேவனோடு ஒட்டி இருக்கணும். தேவனோட ஒட்டி உறவாடுகிற ஒரு ஜீவி. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலையும் ஏதாவது வசனம் ரோமர் 8 தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுள்ள இயேசுவுள்ள தேவன் அன்பை விட்டு நம்மை அப்ப தேவன் அன்பை விட்டு நம்ம நினைக்க முடியாது, யாரும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கை வச்சு கொடுங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் அன்பை விட்டு நம்ம நினைக்க கூடாது, ஒருவர் பிரிக்க முடியாது. எதெல்லாம் பிரிக்க நம்ம நினைக்குமா? உபத்திரவம், வியாகுலம், பசி, நிர்வாணம், நாசமோசங்கள், பட்டயம், மரணமானாலும் ஜீவனானாலும், அப்ப தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும், அப்போ எந்த காரியத்தினாலேயும் நம்ம தேவன் அன்புடையதான் பிரியக்கூடாது. அல்லேலூயா. அப்ப தேவன் அன்பு நமக்குள்ள எப்போது இருக்கணும்னு சொன்னா வசனம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அதான் அந்த வெளிப்படுத்தல கடைசி அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இந்த வேதாகமத்தில் இருக்கிறதான வசனத்தை ஒரு மனுஷனால கூட்டவும் கூடாது, குறைக்க கூடாது. என்ன செய்யக்கூடாதா? வசனத்தை கூட்டக்கூடாது, வசனத்தை
குறைக்க கூடாது. வெளிப்படுத்தி 22 அதிகாரம் 18 வசனம். இந்த புஸ்தகத்தில் தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கு நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். வசனத்திலிருந்து எதையாக எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த நகரத்திலிருந்து இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டதிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போயிடுவார். அல்லேலூயா. இந்த வசனத்தை கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த வசனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த வசனங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேலி. இந்த வசனம் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. இந்த வசனங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்கிற தகப்பன், ஆவிக்கிற தாயும், ஆவிக்கிற ஃப்ரெண்ட்ஸும். அல்லேலூயா. எது? இந்த வசனங்கள் தான். அல்லேலூயா. பாருங்க, அவர் நம்மை செட்டை நிழலுக்குள்ளாக மறைத்து பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு என்ன பண்ணாரா? அவங்கள முன்னும் பின்னமாக மேக ஸ்தம்பத்தினால பாதுகாத்தார். எது வரைக்கும்? கானானுக்குள்ள பிரவேசிக்க வரைக்கும் அவங்க முன்னும் பின்னமாக. அவங்களுக்கு ஆகாரத்துக்கு குறைவில்லை, அவங்களுக்கு தண்ணீருக்கு குறைவில்லை, அவங்களுக்கு அந்த அவங்களுடைய வஸ்திரங்கள் பழசாகி போகல. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தார். அல்லேலூயா. அதனால நாம் தேவனுடைய வசனங்களை விட்டு ஒருபோது மாறி போக கூடாது. தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு நிற்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவ தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளதும் ஜீவனமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி முழங்கால் படி போட்டு தேவனுடைய சமத்தை நாம் செபிக்கலாம். தேவனுடைய கரைகளை ஒப்பு கொடுங்க, தேவனுடைய கரத்தை ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய இறக்க வெளிப்படட்டும், தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். தேவனுடைய கரத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர். ஆண்டவரே, அப்ப அந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எங்களை பாதுகாக்கட்டும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எங்களுக்கு ஆகாரமாக மாறட்டும், எங்களுக்கு பாதுகாப்பாக மாறட்டும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே ஹல்லேலூயா சூழ பாலை வரைக்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, தேவனுடைய வசனங்கள் எங்களுக்கு விரோதமாக போராடுகிற அந்தகார ஆவிகளை நிர்மூலமாக்கட்டும். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையானது வல்லமை உள்ளது, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, தேவனுடைய வார்த்தை ஊனுகள் இருக்கிற கட்டுகளை உடைக்கிறது, அது வகையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ரிபாலாவா ரிகாலாவா. தேவனுடைய கரங்களை ஒப்புக்கிடுங்க. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். நேற்று மீண்டும் என்று மாறாது தேவாதி தேவனுடைய கரங்களை ஒப்புக்கிடுங்க. நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், நீ வாக்கு மாறாதவர், நீ ஒருவரை சேரக்கூடாது. ஹல்லேலூயா. ஒளியை வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும், இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற எங்க தேவன் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை வல்லமை. எல்லா தடைகளை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்துங்க, ஒவ்வொரு பலப்படுத்துங்க. தேவ கிருபைகளை மறைத்துக் கொள்ளுங்க, தேவ பிரசன்னத்துகளை மறைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஈசப்பா, நம்முடைய கருத்தில் எங்களை தருகிறோம். தேவனுடைய பாத சமூகத்தில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய கரைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொரு பலப்படுத்துங்கப்பா. தேவ வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே, தேவ வசனம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரமல்ல, அதை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை கை கொண்டு அந்த வார்த்தை நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளுக்கு ஜீவனாக மாறட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் ஆகாரம் மாறட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் வேதியாக காணப்படட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை சமாதானத்தை திரட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுக்கு எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை இந்த உலகத்தில் ஜீவிக்க நாளளவு எங்களுக்கு நல்ல பொக்கிஷனாக மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், நன்மைகளை கொண்டு வரட்டும், இரக்கங்களை கொண்டு வரட்டும், பாதுகாப்பை
கொண்டு வரட்டும், தடைகளை உடைக்கட்டும், கட்டுகள் அறுக்கட்டும். இயேசுவின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட தேவனுடைய கரத்தில் எங்களை தந்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உடைய சமுதிரம் இருக்கிறதா நீங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இம்மட்ட பாதுகாத்த தேவனுடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்த தேவாதி தேவனுடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இம்மட்ட பாதுகாத்த கிருபைகளை தாங்கட்டப்பா. அப்ப இந்த இடத்துல பேசப்பட்ட வசனங்கள் ஒவ்வொருக்கும் ஆண்டவரை அது பிரயோஜனமாக காணப்பட்ட கிருபை செய்ய மக்கள் இந்த ஒரு வார காலமும் எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க. எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ நிந்தைகள் கடந்து வந்தவில்லையோ இன்று வரைக்கும் தேவனுடைய கிருபைகளை தாங்கி நடத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவர் இன்னும் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறவர்களையோ உங்கள் கிருபைகளை தாங்கி வழி நடத்த தேவன் கிருபை நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஒவ்வொரு பலப்படுத்துங்க ஆண்டவரை. அப்படி வருஷத்தின் கடைசி நாட்கள் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. கடைசி மாசத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரை. இம்மட்டம் தாங்குவதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இம்மட்டம் வழிநடத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களை காண வேண்டும் என்று அநேகர் வாஞ்சித்தவர்களையோ நாட்களில் கடந்துட முடியாதபடிக்கு ஆண்டவரை இந்த உலகத்தோடு மாற்றப்படும் பொழுது இன்று வரைக்கும் தேவனுடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறதற்காக, பலவீனத்திலிருந்து எங்களை தாங்குவதற்காக, போராட்டத்திலிருந்து தாங்குவதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய கிருபைகளை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. உங்களுடைய கரத்தில் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் போகிற இடத்துல எல்லாம், நாங்கள் தங்குற இடத்துல எல்லாம், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் அந்த கிருபை எங்களோடு கூட இருக்க உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமம்